இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த மாலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையாக நம்முடைய ஆராதனையிலே கர்த்தர் இடைப்பட்டார், மகிமைப்பட்டார். தேவன் தம்முடைய வார்த்தை கொண்டும் இந்த மாலை வேளை நம்மோடு கூட இடைபடுவாராக. வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நம்முடைய ராஜாதி ராஜா ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அவரை தரிசிக்கக்கூடிய ஒரு தரிசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொண்டு வருவாராக. இந்த ராஜாதி ராஜா மாற்றத்தை கொண்டு வருகிறவர். அவரை பார்க்கிற தரிசனம் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர வல்லமை உள்ளதா இருக்கிறது. இந்த ராஜா எப்படிப்பட்டவர்? உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 33வது அதிகாரம் 3வது வசனம். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். நல்ல கவனிங்க. அவர் தம்முடைய ஜனத்தை உண்மையாய் நேசித்து கண்மணி போல காப்பதற்காக அவருடைய கரங்களிலே ஏந்தி பாதுகாத்து நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த ராஜாதி ராஜாவை நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்குமானால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கு நிகரற்ற ஒரு தீர்வை கொடுக்க அவர் வல்லவர். மூன்று மிக முக்கியமான பிரச்சனைகளிலிருந்து அவர் விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி நான் காலையிலே சொன்னேன். முதலாவது, எந்த பிரச்சனையிலிருந்து அவர் தீர்வு கொடுத்தார் என்பதை இந்த நாளினுடைய காலை வேளையிலே நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். அது என்னவென்று சொன்னால், அதாவது வழக்கத்திற்கு மாறாக செய்பவர். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில எதிரினுடைய தாக்குதல்கள், முன்னாலேயும் தாக்குதல், பின்னாலேயும் தாக்குதல், அந்த 2 தாக்குதல்களையும் நாம் சற்று தியானித்த பொழுது ஆண்டவர் வழக்கத்திற்கு மாறாக கர்த்தர் அவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு கொடுத்ததை நாம் கவனித்தோம். அதை சொல்ல எனக்கு நேரம் இல்லை. ஆகவே அடுத்த காரியத்திற்கு நேராக இந்த மாலை வேளையில் நாம் கடந்து போவோம். 2வது, ஆண்டவர் என்ன செய்கிறார், எந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் தீர்வு கொடுக்கிறார் என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 42 முதல் 44 வசனங்கள். லூக்கா 23வது அதிகாரம் 42 முதல் 44 வசனங்கள். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணியையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்தேன். இல்லையே, தவறா வாசிக்கிறீங்க. லூக்கா 23:42 முதல் 44. இயேசுவை நோக்கி ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாயிருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. முதலாவது,
வழக்கத்திற்கு மாறாக பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் தீர்வு கொடுத்தார். இரண்டாவது எப்படி தீர்வு கொடுக்கிறார் என்று சொன்னால், மாற்ற முடியாத மாற்றத்தை என் ஆண்டவர் தருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மாற்ற முடியாத மாற்றத்தை ஆண்டவர் செய்கிறார். இங்கே வாசிக்க கேட்டோம், இயேசுவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிற ஒரு கல்லன் தன் அருகிலே சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் ஒரு எஜமான், அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு என்று ராஜாவை குறித்த ஒரு சின்ன காட்சி அவனுக்கு கிடைத்தது. நல்ல கவனிங்க, நிகழ்காலத்தை அது தாக்கம் செய்யும், கடந்த காலத்திற்கு நிகரற்ற தீர்வை அது தரும். மாற்ற முடியாத மாற்றத்தை நிகழ்காலத்திலே ராஜாவை குறித்த தரிசனம் வரும். என்னுடைய விருப்பம், இந்த வார்த்தையை இந்த மாலை வேளையிலே கேட்டுக்கொண்டு இருந்தாலும் அவர்கள் கண்கள், அதாவது உங்களுடைய கண்கள் பிரசங்கம் பண்ணுகிறவரை அல்ல, வார்த்தையை கொடுக்கிற தேவனை நோக்கி பார்க்க இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவை இந்த மாலை வேளையில் நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. பார்த்தால், அப்படி அவரை நோக்கி பார்த்தால், இப்பொழுது இருக்கிற நிகழ்கால சூழ்நிலை எல்லாம் நம்பிக்கை அற்றதாக நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கலாம். நாம ஒண்ணுமே நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் போய்கொண்டிருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு மாற்ற முடியாத, எவராலும் மாற்ற முடியாத மாற்றத்தை கொண்டு வர ஒரு சர்வ வல்லமை உள்ள ராஜாதி ராஜா இந்த மாலை வேளையிலே நம் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவனுக்கு ஒரு மாற்றம் வருகிறது. அந்த மாற்றத்தை யாராலும் அந்த மாற்றத்தை அவனுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர முடியவில்லை. வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 5வது வசனம். வெளிப்படுத்தல் 21:5. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. அவர் சொல்கிறார், நிகழ்காலத்திலே உடைந்து சிதைந்து அழிவாயிருக்கிற இத்தனையும் எத்தனை உங்க வாழ்க்கையில் இருந்தாலும் எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுகிறேன்? புதிதாக்குகிறேன். நிகழ்காலத்தை அது தாக்கம் செய்யும். அது நிகழ்காலத்தினுடைய எந்த மோசமான ஒரு நிலையா இருந்தாலும் எவராலும் மாற்ற முடியாததை நன்மைக்கு ஏதுவாக மாற்றி தருகிற ஒரு ராஜாதி ராஜா நம்மோடு கூட இருக்கிறார். எப்படி இவனை மாற்றினது? இவன் கல்லன். யார்? இந்த சிலுவையிலே இயேசுவோடு கூட சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறவன் கல்லன். அந்த கல்லன் செய்த பாவத்திற்காக அவன் தண்டிக்கப்பட்டு இந்த சிலுவையிலே அவன் தொங்கிக் கொண்டிருக்கிறான். ராஜா என் அருகில் இருக்கிறார் என்று பார்த்த பொழுது அவனுடைய நடத்தையை மாற்றினது. அவன் நடத்தையை தேச சட்டம் மாற்ற முடியவில்லை. அவனுடைய நடத்தையை தேசத்தினுடைய காவல் நிலையமோ அல்லது சிறைச்சாலையோ அவனுடைய நடத்தையை என்ன பண்ண முடியவில்லை? மாற்ற முடியவில்லை. சமுதாயம் மாற்ற முடியவில்லை. ஆனால் ஒரு ராஜாவை பார்த்த பொழுது அவனுடைய நடத்தை மாறினது. கை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. தேசம் செய்ய முடியாததை, சட்டம் செய்ய முடியாததை, சமுதாயம் செய்ய முடியாத மாற்றத்தை என் ராஜாதி ராஜாவாலே மாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இயேசுவை குற்றவாளி என்று சொல்லி பார்த்தார்கள். இந்த கல்லனும் முதலிலே இயேசுவை எப்படி பார்த்தான்னா குற்றவாளியாகத்தான் பார்த்தான். மத்தேயு 27வது அதிகாரம் 39 41 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் எல்லாரும் இயேசுவை குற்றவாளி என்று நினைத்து எல்லாரும் இயேசுவை பரிகாசம் செய்கிறார்கள். ரெண்டு கல்லரும் அப்படியே என்ன பண்ணார்கள்? இயேசுவை நிந்தித்தார்கள். இவனும் சேர்ந்து தான் நிந்தித்தான். ஆனால் லூக்கா 23வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 23:41. நாமோ
நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு, ஆரம்பத்திலே அவரை நிந்தித்துக் கொண்டிருந்து எல்லாரை போல இயேசுவை பரிகாசம் பண்ணுகிறவனாய் இருந்தவன், தன்னுடைய அருகில் இருக்கிறவர் ராஜா என்கிற உணர்வு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் பொழுது அவன் சொல்கிறான், இவர் குற்றவாளி அல்ல, இவர் அநியாயமாய் தண்டிக்கப்படுகிறார். இவர் தகாதது ஒன்றையும் இவர் என்ன பண்ணவில்லை, நடப்பிக்கவில்லை. முழு கூட்டமும் முழு மதமும் முழு மார்க்கமும் சொல்லுகிறது இவர் தகாத காரியம் செய்தார் என்று சொல்லி அவனும் சொன்னான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவன் மாறிவிட்டான். அவன் ஒருவன் தான் சொல்லுகிறான், இயேசு என்பவர் குற்றவாளி அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த கூட்டத்தில் சீஷர்களும் அங்க தூரத்தில் அவரை பின்பற்றினார்கள். ஆனால் சீஷர்கள் கூட இயேசுவுக்காக என்ன பண்ணவில்லை, பேசவில்லை. ஆனால் கள்ளன் என்று ஊரறிய சொல்லப்பட்டவன், ஊர்ல இவனை எல்லாரும் பார்த்தா சொல்லுவாங்க, இவன் யாரு, திருடன், இவன் கள்ளன் என்று சொல்லி ஊரறிய ஒருவன் இருந்தான்னு சொல்லப்பட்ட இவன் ஒருவன் மட்டுமே இயேசுவுக்காக பேசுகிறவனாய், இயேசுவை குறை கூறி பேசின வாழ்க்கை இயேசுவுக்காக பேசுகிற வாழ்க்கையாய் நொடி பொழுதிலே மாற்றினது என்றால், உங்கள் நிகழ்காலத்தை இந்த ராஜா தாக்கம் செய்து இந்த மாற்றத்தை எவராலும் கொண்டு வர முடியாது. ராஜா கொண்டு வந்த மாற்றத்தை யாராலும் மீண்டும் திருப்பவும் முடியாது. கடைசி வரைக்கும் மாற்றம் அடைந்தவனாகவே இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இயேசுவை குற்றவாளி என்று பார்க்கிறார்கள். ஆனால் இவன் இயேசுவை எப்படி பார்க்கிறான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவரே என்று சொல்லி பார்க்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் சொல்லுகிறான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது, சொல்லுங்க, ராஜ்யத்திலே ஒரு ராஜாவாக பார்க்கிறான். அதனால தான் சொல்றான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்தருளும். அப்போ ராஜ்யத்தில் அவர் ராஜாவாய் இருப்பதை அவன் என்ன பண்ணுகிறான், பார்க்கிறான். அவன் எண்ணத்தில் ஒரு மாற்றம், அவன் பார்வையில் ஒரு மாற்றம், அவனுடைய தீர்மானத்தில் ஒரு மாற்றம். நல்ல கவனிங்க, நல்ல இத்தனை மாற்றங்களையும் நிகழ்காலத்தில் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் கொடுத்தார். யாருக்கு? சிலுவையிலே தொங்கி இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் போகிற நம்பிக்கையற்ற நிகழ்காலமுடைய ஒருவனுக்கு என் தேவன் மாற்ற முடியாத மாற்றத்தை கொடுத்தார் என்றால், அதே ராஜா நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இருக்கிற சூழ்நிலை இக்கட்டான இறுதி சூழ்நிலை போல் இருக்கலாம். அந்த நிகழ்கால சூழ்நிலையிலிருந்து நம்பிக்கை உள்ள நிலையிலே ஒரு மாற்றத்தை ராஜா கொடுக்க வல்லமை உள்ளவர். அது மட்டுமா அவனுக்கு செய்தார்? ராஜா ஒன்றை மாற்றினார். ஊரெல்லாம் அவரை குறித்து சொன்னது என்ன சொன்னாங்க? கள்ளன் என்று சொல்லி சொன்னார்கள். ஆனால் பக்கத்தில் இருந்த ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? நீ என்னோடு கூட ஊரும் தேச சட்டமும் குற்றவாளி என்று உன்னை சொன்னார்கள் அல்லவா? ஆனால் அந்த ராஜா அவனை பார்த்து சொல்லுகிறார், பரதீசிக்கு செல்ல தகுதி உள்ளவனாக பரிசுத்தவானாக ராஜாவை பார்த்த தரிசனம் ஒரு நொடியில் அவனை மாற்றினது. அல்லேலூயா. உங்கள் நிகழ்காலத்தை மாற்ற இயேசு வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்கள் நிகழ்கால சூழ்நிலையை நிகழ்கால சூழ்நிலையிலே மாற்ற முடியாத மாற்றத்தை, எவராலும் திருப்ப முடியாத மாற்றத்தை கொண்டு வர ஒரு ராஜா நமக்கு இருப்பதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்கள் குடும்பத்தில் யாராலும் மாற்றம் பட முடியாத ஒரு நபர் இருப்பாரானால்
அவரை இந்த மாலை வேளையிலே ராஜாதி ராஜாவை பார்த்து கேளுங்கள். ஆண்டவரே, அந்த நபர் கடின இருதயம் படைத்த அந்த நபருடைய கண்கள் ராஜாவை பார்க்க உதவி செய்வாராக. ஆண்டவரே, கொடிய பாவியாக முரட்டாட்டமான ஆளாக அந்த நிலைமையிலே ஆண்டவரே இன்று இருக்கிறார்களே, அவர்களை உன்னோடி பொழுதிலே உம்மை பார்க்க செய்வீராக. உம்முடைய தரிசனத்தை கொடுப்பீராக. அந்த தரிசனம் கடின இருதயம் உள்ள அந்த நபரை இயேசுவை அறிகிற நபராய், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற மனிதனாய் இந்த மாலை வேளையிலே மாற்றுவீராக. அல்லேலூயா. மாற்ற முடியாத நிலையிலே மாற்றத்தை தருபவர், நிகழ்காலத்தையும் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். அவனுடைய அடுத்த இடம் என்ன தெரியுமா? தொங்குகிறான். அடுத்த நிலைமை என்னன்னா, கார்ப்பரேஷன் கல்லறை தான் அவனுக்கு. சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறான். மரித்த பிறகு எங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க? கார்ப்பரேஷன், நம்ம பாஷையில் சொல்லணும்னா கார்ப்பரேஷன் கல்லறை. சிலுவையிலிருந்து அங்குதான் போக வேண்டும். ஆனால் ஆண்டவரோ ஒரு கல்லறை தோட்டத்திலே வைக்காமல் பரதீசில் அவரோடு கூட இருக்கும்படியாக சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அழுத்தமாக சொல்லுகிறார், இன்றைக்கே இருப்பாய், நாளைக்கு இல்லை, இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். நல்ல கவனிங்க. தன்னை குறித்து, நாளைய தினத்தை குறித்து நம்பிக்கையற்றவனாக தொங்கிக் கொண்டிருப்பவனுக்கு ராஜா சொல்லுகிறார், உனக்கு இன்றும் உண்டு, நாளையும் உண்டு, ஒரு எதிர்காலம் உனக்கு உண்டு. நிகழ்காலத்தை மாற்றி அமைக்கும் ராஜா இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை தருவாராக. வேதத்திலே பார்க்கும் பொழுது வழி அருகே ஒருவன் பிச்சைக்காரனாய் இருக்கிறான். அவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். எப்படி கூப்பிடுகிறான்? தாவீதின் குமாரனே. கண்கள் தெரியாத அவன் ராஜாதி ராஜாவை பார்த்த பொழுது பர்த்திமேயுடைய நிகழ்காலத்தை தாக்கினது. எப்படி? பிச்சைக்காரனாக அதுவரை இருந்த வாழ்வு இனி பிச்சையே எடுக்க அவசியம் இல்லாத வாழ்வாக, மாற்ற முடியாத மாற்றத்தை இந்த ராஜா தருகிறார். அல்லேலூயா. உங்கள் சூழ்நிலையிலே இயேசு அதை தருவாராக. இனி என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என நினைத்து கால்கள் முடமான சவுலினுடைய குமாரனாகிய யோனத்தானின் குமாரன் மேவி போசத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜாவை பார்க்கும் பொழுது அந்த மேவி போசத்துக்கு ஒரு கிருபை கிடைத்தது. அந்த தரிசனம் என்ன செய்தது? நம்பிக்கையற்ற அவனுடைய நிகழ்காலத்தை மாற்றினது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ராஜாவின் மேஜையில் உட்கார்ந்து வாழ்நாள் முழுவதும் சாப்பிடுவதற்கு ராஜகுமாரனாக அவனை உயர்த்தினது. கர்த்தருடைய பிள்ளையே, எந்த மோசமான பதில் கிடைக்க முடியாத எந்த சூழ்நிலையில இந்த மாலை வேளையில் நீங்கள் இருந்தாலும் ராஜாதி ராஜாவாய் இருக்கிற இயேசுவை பாருங்கள். அவர் உங்கள் வாழ்வின் சூழ்நிலைக்கு, இந்த நிகழ்காலத்திற்கு எவரும் மாற்ற முடியாத அற்புதத்தை அது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வார். மூன்றாவது, ஆண்டவர் எந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தீர்வு கொடுத்தார்? என்னாகமம் 24வது அதிகாரம் 17 to 19 வசனங்கள். என்னாகமம் 24வது அதிகாரம் 17 to 19. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். ஏதோம் சுதந்திரமாகும், சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும். இஸ்ரேல் பராக்கிரமம் செய்யும். யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒரு ஆளுகை, ஒருவர் ஆளுகை செய்வார்.
அழிப்பார் என்றார். பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் என்றார். மூன்றாவது ஆண்டவர் எந்த பிரச்சனைக்கு எப்படி தெரியுமா பதில் தருகிறார்? தடுக்க முடியாத வெற்றியை தருகிறார். முதலாவது வழக்கத்திற்கு மாறாக செய்கிறார். இரண்டாவது மாற்றப்பட முடியாத மாற்றத்தை கர்த்தர் தருகிறார். மூன்றாவது என்ன செய்கிறார்? தடுக்க முடியாத வெற்றியை அவர் தருகிறார். நல்ல கவனிங்க. இந்த பகுதியிலே மோசே ராஜாவை கண்டான். நிகரற்ற தீர்வை ராஜாவை மோசே பார்த்தார். கடந்த கால பிரச்சனைகளுக்கு நிகழ்கால பிரச்சனைகளை மாற்ற முடியாத மாற்றம் தருகிற ராஜாவை இயேசுவோடு தொங்கின கல்லன் தரிசித்தான். இப்ப பீலேயாம் தீர்க்கதரிசி இந்த மூன்றாவது பகுதியிலே பீலேயாம் தீர்க்கதரிசி ராஜாவை குறித்து பார்க்கிறான். இந்த ராஜாவை பார்க்கும் பொழுது வெகு தொலைவில் வருவதை அவன் பார்க்கிறான். அதாவது வெகு தொலைவில் நடக்க போகிற காரியத்தை குறித்து அவன் பார்க்கிறான். பார்த்த பொழுது அவன் சொல்லுகிறான், கடந்த காலத்திற்கு நிகரற்ற தீர்வு, நிகழ்காலத்திற்கு மாற்ற முடியாத மாற்றம், எதிர்காலத்திற்கு இந்த ராஜாவை குறித்த தரிசனம் என்ன செய்யும்? பீலேயாம் ஒரு ராஜாவை குறித்து அவன் பார்க்கிறான். அந்த ராஜாவை குறித்து 3 காரியங்களை 2 அதிகாரங்களிலே சொல்கிறான். ஒன்று, முதலாவது ராஜாவை குறித்த ஒரு நட்சத்திரம் வரும் என்று சொல்லுகிறான். இரண்டாவது ராஜாவினுடைய செங்கோல் வரும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது பார்க்கும் பொழுது என்னாகமம் 23:21 ராஜாவின் கம்பீரத்தை அவன் பார்க்கிறான், ஜெயத்தோனி. இந்த 3ம் எதை காண்பிக்கிறது? நட்சத்திரம் ஒரு நம்பிக்கை, செங்கோல் அதிகார வல்லமை, சத்தம் ஜெயகோஷத்தை. இந்த 3ம் எதை குறித்த நம்பிக்கையை குறிக்கிறது என்று சொன்னால் வெற்றி உண்டு என்கிற நம்பிக்கையை பீலேயாம் தரிசித்த பொழுது இந்த ராஜா தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு எதிர்காலத்திலே வெற்றி தர வல்லவர் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆனால் அவனுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இப்பொழுது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாடோடிகளாக நாடற்றவர்களாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு ராஜாவை அவன் பார்க்கிறான். அந்த ராஜா தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு வெற்றி தந்து மேன்மையான கிருபைகளை அவர்களுக்கு அவர் என்ன பண்ண தர வல்லமை உள்ளவர். எப்படிப்பட்ட வெற்றி? தடுக்க முடியாத வெற்றி. பக்கத்தில் பா சொல்லுங்க, தடுக்க முடியாத வெற்றியை அவர் தருகிறார். அல்லேலூயா. எவரும் தடுக்க முடியாத வெற்றியை இந்த ராஜாவை குறித்ததான தரிசனம் கொண்டு வர இந்த ராஜா என்ன செய்வார்? என்னாகமம் 24வது அதிகாரம் 17வது வசனம். என்னாகமம் 24:17. அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். போதும். இந்த செங்கோல் என்ன செய்யும்? செங்கோல் என்ன செய்யும் சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, செங்கோல் மோவாபின் எல்லைகளை நொறுக்கும். இந்த மோவாப் யார்? இஸ்ரவேலுக்கு இப்போது அன்றைக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறானே, அப்பொழுது அவர்களுக்கு விரோதமாக அழிவு வர வேண்டும் என்று இந்த பீலேயாமை கூலிக்கு அமர்த்தினானே பாலாக். அந்த பாலாக் தான் மோவாபினுடைய ராஜா. என்னாகமம் 22வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை கொஞ்சம் வேகமா வாசி. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமமான வெளியில் பாளையம் இறங்கினான். இஸ்ரவேலர் மோவாபியருக்கு செய்த யாவையும் குமாரனாகிய பாலாக் கண்டார். கர்த்தர் ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கமடைந்து மீதியானின் மூப்பரை நோக்கி
இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றிலும் இருக்கிற யாவரையும் மேய்ந்து போடும் என்றான். காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவா இருந்தான். அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதியருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி போதும். இது இஸ்ரவேலருக்கு தெரியாமலே அவர்களை அழிக்க வருகிறான். கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு விரோதமாக இப்பொழுது அல்லது பல நாட்கள் சக்திகள் சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருந்தால் ராஜாதி ராஜாவை நோக்கி பாருங்கள். அவரை குறித்த தரிசனம் ஒன்றை வாக்கு பண்ணுகிறது. எதிர்காலத்திலே இன்றைக்குரிய பிரச்சனைகளுக்கே மோவாப் அதன் எல்லைகளையே தகர்ப்பாராம். எல்லையை தகர்ப்பார் என்றால் என்ன? உரு தெரியாமல் போக செய்வார். எல்லை இருந்தால்தான் நாடு என்று தெரியும். எல்லையே இல்லாமல் போக ராஜா செய்வார். கர்த்தருடைய பிள்ளையாகிய இன்று உங்களை அழிக்க முயற்சி செய்கிற அந்த சக்திகளை, உணர முடியாத சக்தியை இந்த ராஜா எதிர்காலத்திலே உரு தெரியாமல் போக செய்வார். இப்போ என்னாகமம் 24:18 வாசிங்க. என்னாகமம் சுதந்திரமாகும், ஏதோம் சுதந்திரமாகும், சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும், இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும். நல்ல கவனிங்க. இந்த ராஜா ஏதோம் என்கிற தேசத்தை குறித்து சொல்லுகிறார். இந்த ஏதோம் யார்? இந்த ஏதோம் ஏசாவினுடைய சந்ததி. ஏசாவினுடைய சந்ததி, இஸ்ரவேலர் யாக்கோபின் சந்ததி. இங்க என்ன சொல்லுகிறார்? ஏதோமுக்கு ஏசாவுக்கு யாக்கோபின் மேல் விரோதம் இருந்தது. எதற்கு? அவன் மனதிலே ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வஞ்சித்து விட்டானே என்கிற ஒரு வர்மம் இருந்தது. ஒரு வேதனை அவனுக்குள்ளே இருந்தது. இன்னொரு வல்லமை உண்டு. ஒருவேளை உங்கள் மேலே குறையையோ அல்லது வேதனையையோ நீங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த ஒன்றை நீங்கள் வேண்டுமென்று செய்ததாக மனதிலே நினைத்து பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலோ சூழ்நிலைகளிலே உங்களுக்கு விரோதமாக வந்து கொண்டிருக்கிற ஒரு சக்தி இருந்தால், நல்ல கவனிங்க, ஆனால் வந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த ராஜாவை குறித்த தரிசனம் எதிர்காலத்தில் இஸ்ரவேலருக்கு ஒன்றை செய்யும். எவ்வளவு வர்மம் வைத்து கொண்டிருக்கிறானோ ஏதோமை ஆண்டவர் யாக்கோபுக்கு சுதந்திரமாக தருவார். முற்றிலும் அந்த எதிர்ப்பு செயலற்று போக உங்களை அழித்து தீர வேண்டும் என்று நினைக்கிற நபர் உங்கள் ஆசீர்வாதத்திற்கு காரணம் உள்ளவராக கர்த்தர் மாற்றி தருவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ராஜா எதிர்காலத்திலே அதை செய்ய வல்லமை உள்ளவர். என்னாகமம் 24வது அதிகாரம் 20வது வசனம். மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து அமலேக்கு முந்தினை எழும்பினவன் ஆனாலும் அவன் முடிவிலே நாசமாவான் என்றான். இங்க நல்ல கவனிங்க. அமலேக்கை குறித்து சொல்கிறார். இந்த ராஜா எதிர்காலத்தில் ஒன்றை செய்வார். அமலேக்கு யார்? எகிப்திலிருந்து நம்முடைய ஜனங்கள் புறப்பட்டு வரும்போது முதல் முறையாக ஆரம்பத்தில் எதிர்த்து நின்ற சக்தி. இன்றைக்கு அவனுடைய பிரச்சனை இல்லை, நேற்று அவனுடைய பிரச்சனை இல்லை. ஆனால் என்றோ ஒரு நாள் அவனுடைய பிரச்சனை என்ன பண்ணுது? இருந்தது. அது அப்படியே தீர்க்கப்படாமல் இருக்கிறது. ராஜாதி ராஜாவை இன்றைக்கு நீ பார்த்தால் என்றோ ஒரு நாள் தீர்க்காதிருக்கும் அந்த அமலேக்கை என் கர்த்தர் ராஜாவாய் இருப்பவர் அந்த காரியத்திற்கு பரிகாரம் செய்ய, பரிகாரம் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். தடுத்து நிறுத்த முடியாததை, தடுத்து நிறுத்த முடியாத வெற்றியை இந்த ராஜா தர வல்லமை உள்ளவர். என்னாகமம் 24:19 வாசிங்க. 24:19. யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். பட்டணங்களில் மீதியானவர்களை என்னவா? பட்டணத்தில் மீதியானவர்களை
அழிப்பார். அதன் பொருள் என்ன? வேதனை தருகிற பழைய வாழ்க்கையினுடைய அடையாளங்களாக பாதிப்பை கொடுக்கக்கூடிய மிச்சம் மீதி எங்காவது இருந்தால் அதை கூட இந்த ராஜா முற்றும் முடிய நீக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. 2 சாமுவேல் 8வது அதிகாரம் 11-14 வசனங்களிலே பார்க்கும் பொழுது தாவீதினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். கர்த்தர் தாவீதினுடைய வாழ்க்கையிலே ராஜாவாக்கின போது மோவாபியரை ஜெயித்தான், அம்மோனியரை ஜெயித்தான், சேயீர் மலையை என்ன பண்ணான்? ஜெயித்தான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை பேரையும் அமலேக்கியரையும் அவன் ஜெயித்தான். தாவீதினுடைய வாழ்க்கையில சரித்திர பூர்வமாக நடந்தது. ராஜாதி ராஜாவாகிய இயேசு இந்த பூமியை ஆட்சி செய்ய வரும் பொழுது வெளிப்படுத்தல் 19-16 நம்ம வாசித்தோம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்று அவருடைய கரத்திலே ஒரு கொடியில் எழுதப்பட்டிருக்கும். அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தல் 20:10 வாசிங்க. மேலும் அவர்கள் மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டார். போதும். எங்க தள்ளுகிறார்? ராஜாதி ராஜா சத்ருவை பிடிச்சு அக்கினி கடலிலே என்ன பண்ணுகிறார்? தள்ளுகிறார். ராஜாவை குறித்த தரிசனம் எதிர்காலத்தில் எவரும் தடுக்க முடியாத வெற்றியை கொண்டு வரும் நிகரற்ற தீர்வை கர்த்தர் தருவீராக. இந்த 3 விதங்களிலே பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் தீர்வு கொடுக்கிறவர். எப்படி? முதல்ல என்ன சொன்ன? எப்படிப்பட்ட தீர்வை கர்த்தர் கொடுக்கிறார்? முதல் குறிப்பு மறந்தாச்சா? மாறுபட்ட விதத்திலே கர்த்தர் தீர்வு தருகிறார். 2வது, மாற்ற முடியாத விதத்திலே கர்த்தர் தீர்வை கொடுக்கிறார். 3வது, தடுக்க முடியாத வெற்றியை கர்த்தர் தருகிறார். இதை 3ஐயும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தர வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? 2 காரியத்தை வேகமாக சொல்லுகிறேன். என்னாகமம் 24வது அதிகாரம் 23-25 வசனங்களிலே பீலேயாம் இந்த ராஜாவை பார்த்தார். எதிர்காலத்தில் கொடுக்க போகிற தடுக்க முடியாத வெற்றியை பார்த்தான். ஆனால் பரிதாபமானது என்ன? பார்க்க முடிந்தது, பார்த்தவன் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியவில்லை. ஏன்? எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுத்தான், ஒரு சின்ன காரியத்தை அவன் கொடுக்கவில்லை. அது என்ன தெரியுமா? சுய விருப்பம். எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுத்துட்டான். சுய விருப்பம், சுய இஷ்டம் என்று ஒன்று அந்த பீலேயாமுக்கு உள்ளே இருந்தது. கர்த்தர் சொல்லியும் விட முடியாத தன்னுடைய சொந்த இஷ்டம், மனிதனை எப்படியாவது பிரியப்படுத்தி சம்பாதித்து விடலாம் என்கிற ஒரு சின்ன ஆசை இருந்தது. 100% அவருக்கு ஒப்பு கொடுக்க முடியாமல் நமக்கென்று ஏதாவது ஒரு பகுதியை பிடித்து வைத்து கொண்டிருந்தால், ராஜாவை குறித்த தரிசனம் உடையவர்களாய் இருந்தாலும் அது ஒன்றும் நமக்கு செய்யாது. அது செய்யணும்னா ஆண்டவர் சொல்றாரு, 100% என்னுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படி. 100% நான் சொல்லுகிறதற்கு என்ன பண்ணு? கீழ்ப்படி. சுய இஷ்டம், சுய விருப்பம் 100 எல்லாம் நான் ராஜாவை குறித்த தரிசனம் இருக்கு, ஆனால் 90% தான் அவருக்கு கொடுக்குறேன். 10% என்னுடைய சுய விருப்பம், என்னுடைய சுய இஷ்டம் என்று சொல்லி நாம் இருப்போமானால் ராஜாவை குறித்த தரிசனம் இருந்தாலும் ஒன்றும் நடக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, 100% என்னுடைய சித்தம் செய். உன்னுடைய சித்தம், உன்னுடைய இஷ்டம், இதை எல்லாத்தையும் புதைத்து விட்டு நான் என்ன சொல்லுகிறேனோ அதை மட்டும் நீ செய்வாயானால் உன்னுடைய பிரச்சனைக்கு நான் தீர்வு கொடுப்பேன். 2வது, யெசூரனுக்கு ஒரு காலத்தில் அவர் ராஜாவாக இருந்தார். காலையில் நான் சொன்னேன், 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 7வது வசனம் 20வது வசனத்தில் இஸ்ரவேலரும் சாமுவேலும் சொன்னார்கள், எங்களுக்கு ஒரு இஸ்ரவேலர் சாமுவேலிடத்திலே சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். சாமுவேலுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏனென்றால் அதுவரை யெசூரனுக்கு கர்த்தர் தான் ராஜா. இதை கேட்டபோது சாமுவேல்
ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போது ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொன்னார், சாமுவேலே, நீ வருத்தப்படாதப்பா, நான் தான் ராஜாவாய் இராதபடி, நான் அவர்களை ஆளாதபடி அவர்கள் என்னைத்தான் என்ன பண்ணிட்டாங்க, தள்ளி விட்டார்கள். உன்னை தள்ளவில்லை. நான் ராஜாவாய் இருக்கவே வேண்டாம் என்று சொல்லி என்னை என்ன பண்ணார்கள், அவர்கள் தான் என்னை தள்ளினார்கள். இஸ்ரவேலர் ஏன் தள்ளினார்கள்? 20வது வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு ராஜாவாய் இருக்கும்போது அவர் வேண்டாம் என்று ஒதுக்கினீர்கள். காரணம் என்ன? உலகத்தில் தானே இருக்கிறோம், பிழைக்க வேண்டுமே, நாமும் எல்லாரை போல இருந்து விடுவோம் என்று சொல்லி இருக்க நினைத்தார்கள். நாம் கர்த்தருடையவர்கள் என்று நினைக்காமல் பிறரை போல உலகத்தை போல் வாழ்வதற்கு தங்கள் தீர்மானத்தை நீர்த்து போக பண்ணினார்கள். நல்ல கவனி, இந்த மாலைவேளை கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நான் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு தர வேண்டுமானால் என்ன ஒதுக்காதீங்க. உலக மனிதரை போல உலகத்தை பின்பற்றி உலகத்தை போல இருக்க நினையாதிருங்கள். ராஜாவா இருக்கிற அவர் நியமித்த நபராய் நாம் நடப்போமானால் இந்த ராஜா நிகழ்காலத்திற்கும் முந்தின காலத்துக்கும் எதிர்காலத்திற்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். தேவன் நம்மை நேசித்து இந்த நாளிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொண்டு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அவர் நல்லவர். யெஷூரனுக்கு ராஜாவா இருந்தவர். அவர் சொல்லுகிறார், அவர் முதல்ல பிரச்சனைக்கு எப்படி தீர்வு தருகிறார் என்று சொன்னால், வழக்கத்திற்கு மாறாக கர்த்தர் பிரச்சனைக்கு தீர்வு தருகிறார். இரண்டாவது, மாற்ற முடியாத மாற்றத்தை கர்த்தர் தருகிறார். மூன்றாவது, தடுக்க முடியாத வெற்றியை தருகிறார். இது மூணையும் ஆண்டவர் இந்த மாலையில் நமக்கு தர அவர் ரெடியாக இருக்கார். நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு நம்மை விடுதலையாக்க, சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வர அவர் தயாராக இருக்கிறார். ஆனால் நான் இதை செய்யணுமா மகனே, மகளே, என்னை குறித்த தரிசனம் உனக்கு இருந்தாலும், உன் கண்கள் என்னை நோக்கி பார்த்தாலும், நான் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது 100% நீ எனக்கு கீழ்ப்படியணும். உன்னுடைய சுய விருப்பம், உன்னுடைய சுய இஷ்டம் என்று சொல்லி ஒரு பகுதியை நீ மறைத்து வைத்திருக்கிறாயே, அதை முற்றிலும் நீக்கிவிட்டு 100% நான் எதை சொல்லுகிறேனோ, 100% நான் எதை எதிர்பார்க்கிறேனோ அதை நீ செய்வாயானால் உன் பிரச்சனைக்கு தீர்வு நான் கொடுப்பேன். இரண்டாவது சொல்லுகிறார், பிறரை போல இந்த உலகத்தை நோக்கி பார்க்காதே, உலக மனிதர்களைப் போல நடக்க நினைக்காதே. ராஜா வேண்டான்னு அன்னைக்கு அவங்க தான் தள்ளி போட்டாங்க. யெஷூரனுக்கு அவர் ராஜாவா இருந்தார். அவரை தள்ளிவிட்டு எங்களை ஆள ஒரு ராஜா வேணும்னு கேட்டவங்க அவங்க தான். ஆண்டவர் சொல்றாரு சாமுவேல்கிட்ட. சாமுவேலுக்கு அது ரொம்ப விஷனமா வருத்தமா இருந்துச்சு. சாமுவேல்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ கவலைப்படாத, நீ வருத்தப்படாத, உன்னை அவங்க தள்ளலப்பா, என்னத்தான் வேண்டாம், நான் அவங்களுக்கு ராஜாவா இராதபடி, நான் அவர்களை ஆளுகை செய்யாதபடி அவர்கள்தான் என்னை தள்ளினார்கள். ஏன் தள்ளினார்கள்? எல்லார போல இந்த உலகத்தில் நாமும் இருந்து விடுவோம். இந்த உலகத்தில் தானே நம்ம வாழ்கிறோம், இந்த உலகத்தில் நாம் பிழைக்கணுமே, ஆகவே எல்லாரும் போல நாமளும் இருந்து விடுவோம் என்று சொல்லி நினைத்தார்கள். இன்றைக்கும் நம்முடைய மனதில் அப்படிப்பட்ட நினைவுகள் இருக்குது. இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்கிறோம், இந்த உலகத்தில் நம்ம பிழைக்கணுமே, அதுக்கு எல்லாரும் போல இருந்துட்டா நமக்கு பிரச்சனை இல்லையே என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பிறரை போல நீ இருக்காதே, உலகத்தை போல வாழ்வதற்கு உன்னுடைய ஆதியிலே நீ கொண்ட தீர்மானத்தை நீர்த்து போக பண்ணாதே. ஆண்டவரை பின்பற்றி அவர் சொல்லுவதை கேட்டு, ராஜா என்ன சொல்லுகிறார் அதை கேட்டு அவர் நியமித்த நபராயிருக்க கர்த்தர் கேட்கிறார். அதற்கு ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளை எங்களோடு கூட கர்த்தர் பேசின உடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் 3 முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்தீர். வழக்கத்திற்கு மாறாக தீர்வு கொடுத்தீர்.
மாற்ற முடியாத மாற்றத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. தடுக்க முடியாத வெற்றியை கொடுத்தீர். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த காரியத்தை நீர் செய்ய விரும்புகிறீர். அதற்கு நீர் கேட்கிற காரியத்திற்கும் நாங்கள் கீழ்ப்படிய எங்கள் சுய இஷ்டம், எங்கள் சுய விருப்பம் அவைகளை சாகடித்து தேவன் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை மட்டும் செய்ய 100% தேவனுக்கு கீழ்ப்படிய, தேவ விருப்பத்தை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்யும். உலகத்தைப் போல, உலக மனிதர்களைப் போல ஆண்டவரே உலகத்தை நாடி போகாதபடி தேவன் விரும்புகிற நபராக, தேவன் சொல்லுகிற காரியங்களுக்கு மாத்திரம் நாங்கள் ஆண்டவரே கீழ்ப்படிந்து தேவன் நியமித்த நபராய் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வசனத்தால் இடைக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நடத்துவாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.